வருஷமா எங்களை எல்லாம் வேலை வாங்கி எங்களை தண்ணி குடிக்க வச்ச பொதுச் செயலாளரே தலைவர் தண்ணி கொடுத்திருக்கிறாரு. என்னைக்கு தேர்தல் வருங்க, என்னைக்கு தேர்தல் அறிவிப்பாங்க, ஏனென்று சொன்னால் நான் அண்ணனுக்கு ஓட்டு போட வேண்டும், அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சி தலைவரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்துட்டாங்க. ஒரு புதியதாக ஒரு தலைவன் வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை நம்பி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்துள்ள நமது தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி முதல்வர் ஆவது உறுதி, கழகத்தின் நல்லாட்சி அமையப்போவது உறுதி. நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக உழைப்போம். உங்களை எப்படியாவது அந்த இடத்திலே நாங்கள் அமர வைப்பதற்கு அயராத நாங்கள் பாடுபடுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக மீண்டும் மீண்டும் முதல் பொதுக்குழு கூட்டம் அடுத்த ஆண்டு நம்மளுடைய முதல்வராக இருந்துதான் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முப்பத்தி ரெண்டு வருஷமா எங்களை எல்லாம் வேலை வாங்கி எங்களை தண்ணி குடிக்க வச்ச பொதுச் செயலாளரே தலைவர் தண்ணி கொடுத்திருக்கிறாரு. மெரினா தூரத்தில் இருக்கிறது, ஆனால் இங்கே ராமச்சந்திரா ஹாலில் ஒரு சுனாமியை கொடுத்திருக்கிறார். பொதுச் செயலாளருக்கு நன்றி. முப்பத்தி ரெண்டு வருஷமா எங்களை எல்லாம் வேலை வாங்கி எங்களை தண்ணி குடிக்க வச்ச பொதுச் செயலாளரே தலைவர் தண்ணி கொடுத்திருக்கிறாரு. என்னைக்கு தேர்தல் வருங்க, என்னைக்கு தேர்தல் அறிவிப்பாங்க, ஏனென்று சொன்னால் நான் அண்ணனுக்கு ஓட்டு போட வேண்டும், அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சி தலைவரையும் பார்த்துட்டாங்க, எல்லாரையும் பார்த்துட்டாங்க. ஒரு புதியதாக ஒரு தலைவன் வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.